பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனால் மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். வணக்கம் நண்பா, செந்தமிழ் நாட்டு பண்ணையிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று சொன்ன மாதிரி தான் தீவன எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீ எப்படா சொன்ன அப்படின்னு கேட்காதீங்க, வீடியோ பார்க்கலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடும் நண்பா. நீங்கள் கேட்குறீங்க என்கிட்டையும் சொன்னானுவலே. இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, தீவன வகைகள், அந்த தீவனத்தை எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த தீவனத்தை எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் தான் கற்றுக்கவே போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? தீவன வகைகள்னு பார்த்தீங்கன்னாலே மொத்தமாகவே 3 வகை தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பசுந்தீவனம், செகண்ட் ஒன்று வந்து உலர் தீவனம், தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் இருக்குது. பசுந்தீவனத்தில் பார்த்தீங்கன்னாலே 2 வகை இருக்குது. ஒன்று புல் வகை இருக்குது, ரெண்டாவது மர வகை இருக்குது. புல் வகையில் மொத்தமாக என்னென்ன புல் வகைலாம் இருக்குது, அதில் நாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க நண்பா. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சிறு புல்வகை பார்த்தீங்கன்னா நேப்பியர் இருக்குது, சூப்பர் நேப்பியர் இருக்குது, குட்டை நேப்பியர் இருக்குது, FS29 இருக்குது, சோளம் புல்வகை இருக்குது, ஜிஞ்சுவா இருக்குது, ரோட் கிராஸ் இருக்குது, அமெரிக்கன் 55 நேப்பியர் இருக்குது. சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. மர வகையில் பார்த்தீங்கன்னா அகத்தி, மல்பெரி, கொடுக்காப்புளி, சவுந்தல், வேலி மசால் இது எல்லாமே இருக்குது. நாம் புல் வகையில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியரும் ஜிஞ்சுவாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். மர வகையில் பார்த்திங்கன்னா அகத்தி, கொடுக்காப்புளி, சவுந்தல் தழை, வேலி மசால் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சப்போஸ் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும்